நமஸ்காரம். ஆஸ்ட்ரோ பிருந்தா கோயம்புத்தூர்ல இருந்து. ஒரு ஜாதகத்தில் ஒரு நபருக்கு சூரியன் அப்படிங்கிற அந்த கிரகத்துடைய எனர்ஜி என்ன மாதிரி ஆக்டிவேஷன் நம்ம லைஃப்ல அடாப்ட் பண்ணோம்னா, நம்ம லைஃப்ல ஃபாலோ பண்ணோம்னா அது பாசிட்டிவா நமக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. ஆனா அதுக்கு முன்னால சூரியன் எந்தெந்த விஷயங்களுக்கு காரகத்துவம் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சன், எந்தெந்த விஷயங்களுக்கு சூரியன் அதிபதிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஜோசியர் தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜோதிடம் படிக்கக்கூடிய மாணவர்களும் தெரிஞ்சுக்கலாம், பொதுமக்களும் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம லைஃப்ல ஏன் சில விஷயங்கள் நடக்குதுன்னு கனெக்ட் பண்ண முடியும். சொல்யூஷன் கொடுக்கறது, கைடன்ஸ் கொடுக்கறது உங்களுக்கு கண்டிப்பா உங்க ஃபேமிலி அஸ்ட்ராலஜரா தான் இருக்க முடியும். ஆனா பேசிக்கான சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல தவறே கிடையாது. சூரியன் அப்படிங்கிற அந்த கிரகம் சோல் எனர்ஜி, ஆத்ம பலம். எது வந்தாலும் ஒருத்தர் வாழ்க்கையில கடந்து போனோம் அப்படின்னு நினைக்கிறாங்க, தன்னம்பிக்கை இழக்காம இருக்காங்க, இல்ல இடி போல ஒரு விஷயம் நடந்தாலுமே அதை அவங்க கடந்து போகணும் அப்படின்னா சூரியன் ஒரு ஜாதகத்துல பலமாகணும். அது நீச்சமா இருக்கட்டும், 3 6 8 12 இருக்கட்டும், கேதுவோட இருக்கட்டும், ராகுவோட இருக்கட்டும், கவலையே படாதீங்க. அஷ்டமாதிபதியா இருக்கட்டும், 3 6 7 12ஆம் அதிபதியா இருக்கட்டும், கவலையே படாதீங்க. நான் பேசுறது வந்து ஒன்லி பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் தான். இதுல எந்த பக்க விளைவை பத்தி நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. யார் வேணாலும் கடைபிடிக்கலாம். 1000 பேர் பாக்குறீங்கன்னா 1000 பேரும் இதை அடாப்ட் பண்ணலாம். ஆத்ம பலம், சோல், அதுக்கு காரகத்துவம் சூரியன் தான். தகப்பன், திருமணத்திற்கு அப்புறம் மாமனார், உயர் அதிகாரிகள், உங்களுக்கு உங்களை கமாண்ட் பண்றவங்க, உங்களுக்கு உத்தரவு கொடுக்கறவங்க, மூத்த மகன், வலது கண், வலது உடல் உறுப்புகள், தலைப்பகுதி, தலைமை, தலைமைச் செயலகம், அரசு, அரசியல்வாதிகள், அரசூழியர்கள், அவங்க பியூனா இருந்தாலும் சரி, கம்பவுண்டரா இருந்தாலும் சரி, டீனா இருந்தாலும் சரி, பெரிய போஸ்ட்ல இருந்தாலும் சரி, மந்திரியா, எல்லாருமே சூரியனுக்குள்ள வந்துருவாங்க. இந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு காரகத்துவத்துக்கு அதிபதி சூரியன். சூரியனுக்கு இத்தனை காரகத்துவம் சொல்றேன்னா சூரியனோட வீடான சிம்மத்துக்கு எவ்வளவு காரகத்துவம் இருக்கணும்? சிம்மம் தான் பாலிடிக்ஸ், சிம்மம் தான் என்டர்டைன்மெண்ட் ஃபீல்டு, சிம்மம் தான் ஷேர் மார்க்கெட். எவ்வளவு பெரிய காரகத்துவம் இருக்கு பாருங்க. சிம்மம் வந்து குழந்தை, சிம்மம் வந்து காதல், சிம்மம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். சிம்மம் அப்படிங்கிற அந்த ராசி தான் சித்தம். சித்தம் கலங்கிருச்சு, சித்தம் தெளிஞ்சிருச்சுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த சித்தம், அதுக்கு சரியான இங்கிலீஷ் வார்த்தை எனக்கு தெரியல. அந்த சித்தம் அப்படிங்கிறதுக்கு சூரியன் தான் காரகத்துவம். ஸோ இவ்வளவு விஷயங்களை ஸ்பைனல் கார்டு, மெயினாக ஸ்பைன் தானே வாழ்க்கையில் தண்டோட இல்லை அப்படின்னாலே அவங்க வாழ்க்கையில் அந்த ஒரு எனர்ஜி இல்லாத நபராக தான் நம்ம ஃபீல் பண்ணுறோம். முதுகு இடுப்பொலி வந்துச்சுனாலே நமக்கு ஒரு ஆட்டம் கண்டுரும் இல்லைங்களா? அந்த தண்டுவடம், அந்த தண்டுவடத்துக்கு காரணமும் சூரியன் தான். நம்ம ஒரு இடத்துல பளிச்சுன்னு தெரியணும், நம்மளை ஒருத்தங்க இப்படி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு காரணமும் சூரியன் தான். செவ்வாய் பலமா இருந்துச்சுன்னா நம்மளை பார்த்தா இப்படிதான் பார்ப்பாங்க, ஐயோ அப்படின்னு பார்ப்பாங்க. சூரியன் வரும்போது பிரம்மாண்டமா பார்ப்பாங்க. நம்மளை பிரமிச்சு பார்க்கணும் அப்படின்னாலும் சூரியன் நம்ம ஜாதகத்துல பலமா இருக்கணும். நம்ம ஜாதகத்துல எப்படி இருந்தாலும் சரி, நம்ம எப்படி இந்த சூரியனை பலப்படுத்துறது, அதுதான் இந்த வீடியோக்கு உண்டான மெயின் கான்செப்ட். என்னோட ஒரே நோக்கம் அதுதான். ஃபர்ஸ்ட் தம்பு ரூல். சூரியன் அப்படின்னால உங்களுக்கு எப்படி என்ன தெரியும்? சோர்ஸ் ஆஃப் லைட் அண்ட் ஹீட். சூரியன் தான் லைட்டுக்கும் ஹீட்டுக்கும் அதிபதி. லைட்டும் ஹீட்டும் இல்லைன்னா லிவிங் பீயிங்ஸ் கிடையாது. அப்போ உயிர்களுக்கு காரகத்துவம் சூரியன். உயிரை அழிப்பது சூரியன், அழிப்பது இந்த சென்ஸ் உயிர் கொடுக்கறது சூரியன். அப்போ சூரியன் ஒரு ஜாதத்துல பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகணும்னா முதல்ல மாமிசத்தை தொடக்கூடாது. இதான் ஃபர்ஸ்ட் தம்பு ரூல். நீங்க இதுக்கு என்ன வேணாலும் இப்போ வச்சுக்கோங்க, பிராமின், நான் பிராமின், புரோட்டீன் இல்லை, என்ன காரணம் வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனால் சூரியன் ஒரு ஜாதத்துல வலுப்படணும் அப்படின்னா உயிர் கொடுக்கக்கூடிய எனர்ஜி கொண்ட சூரியனோட காரகத்துவம் வலுப்படணும். உயிரை எடுக்கும் செயலை நம்ம செய்யக்கூடாது, அந்த தொழிலையும் செய்யக்கூடாது, அந்த உணவையும் அப்படி பிளட் ஷெட் ஃபுட்டை எடுத்துக்கொள்ளக்கூடாது, ரத்தம் சொட்டு உணவுகளே எடுக்கக்கூடாது, முட்டையை கூட தொடாதீங்க. ஃபர்ஸ்ட் தம்பு ரூல். செகண்ட் தம்பு ரூல், பிறந்த குழந்தையா இருந்தாலும் சரி, வளர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, மார்னிங் சூரிய உதயம் ஆற அந்த டைம்ல ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் தலைமுடியிலிருந்து கால் நுனி வரைக்கும் சூரியனோட ஹீட் அண்ட் லைட்டை ரிசீவ் பண்ணணும். சூரிய உதயமாய் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள சூரியனுக்கு வாட்டர் ஆஃபர் பண்ணணும், சூரியனுக்கு அர்க்கியம் பண்ணணும். இது வந்து நான் 2020 லாக்டவுன் டைம்லேயே நான் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு ஃபீட்பேக் வந்துட்டே இருக்கும் கிளைண்ட்ஸ் ரூபத்தில். நிச்சயமா சூரியனுக்கு வாட்டர் ஆஃபர் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு 3 தடவை ஆதித்ய ஹிருதயம் கேளுங்க. நீங்க வேற ரிலீஜன் அப்படின்னா இது கம்பல்ஷன் கிடையாது. ஆனா சூரியன் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று தானே. அது நம்ம ஹிந்துவா இருந்தா, முஸ்லீமா இருந்தா, கிறிஸ்டினா இருந்தா, என்ன ஜாதி, என்ன மொழி பேசுறவங்க இருந்தாலும் என்ன, சன், மூன், ஸ்டார்ஸ், யூனிவர்ஸ், இது எதுவுமே மரம், இயற்கை எதுவுமே எல்லாருக்குமே பொது. இங்கே ஜாதி பேத மதங்கள் எதுவுமே கிடையாது. ஸோ சூரியனை முழு முதல் எனர்ஜியாக பாருங்க. நிச்சயமா வாட்டர் ஆஃபர் பண்ணுங்க. அன்னைக்கு ஒரு கிளைண்ட், ஃபர்ஸ்ட் டைம் அந்த கிளைண்ட் எத்தியோப்பியா, 2017 இருக்காங்க அவங்க கேலண்டர். நான் ஆடி போயிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் அண்டார்டிகா தவிர எல்லா கணக்குலையும் பார்த்துருக்கேன் நான் கிளைண்ட்ஸ்ன்னு சொல்லுவேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் எத்தியோப்பியாவிலேருந்து ஒருத்தங்க இந்தியன், அது கோயம்புத்தூர்காரங்க பேசுகிறாங்க. மேபி அவங்க கூட வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம்.
அந்த மேம் சொன்னது அதுதான். 2017 இருக்கும் மேம் இங்கே சூரிய வாட்டர் ஆஃபர் பண்ண முடியாதுங்க மேம். எது பண்ணினாலுமே அந்த மதத்துக்கு புறமானது, கடுமையான சட்ட நடவடிக்கை. மற்ற எல்லா இடத்துலையுமே இந்தியன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா, இந்த விஷயத்தை ஒத்துக்க மாட்டாங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நோ ஆப்ஷன்ஸ். நமக்கு சர்வைவல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அரசு பகைச்சிக்கவே முடியாது. முதல்ல இதை ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, சூரியனை எவரும் பகைத்து கொள்ள முடியாது. ராஜாவை பகைச்சிக்கிட்டு ஒரு நாட்டில் இருக்க முடியுமா? அரசை பகைச்சிக்கிட்டு, அரசு உயிரலை பகைச்சிக்கிட்டு நம்ம கம்ஃபர்டபுளாக வாழ்ந்துட முடியுமா? அப்போ எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கிரகம் கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த சூரியனுக்கு இருக்கு. ஸோ இந்த சூரியன் பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆனா எக்காரணத்தை கொண்டு மாமிசத்தை தொடாதீங்க. சூரியனுக்கு வாட்டர் ஆஃபர் பண்ணுங்க. ஸ்லோகம் சொல்றவங்க, மந்திரங்கள் கேட்கறவங்க வந்து ஒரு நாளைக்கு 3 தடவை ஆதித்ய ஹிருதயம் கேளுங்க. இந்த 3 விஷயங்களை கடைபிடிச்சிங்கன்னாலே சூரியன் உங்களுக்கு பரிகாரங்கள் ரீதியாக ஆக்டிவேட் ஆயிடும். கோதுமை தானம், ஞாயிற்றுக்கிழமைக்கு கோதுமை மாவா தானம் கொடுங்க. கோதுமை முழு கோதுமை கொடுக்க வேண்டாம், கோதுமை மாவா தானம் கொடுங்க. சப்பாத்தி செஞ்சு யாருக்காவது ஆஃபர் பண்ணுங்க. சண்டேஸ்ல இல்லை கார்த்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரம் அன்னைக்கு செய்யுங்க. இல்லை உங்க ஜாதகத்துல சூரியன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த அன்னைக்கு செய்யுங்க. சூரியன் வந்து மலைக்கோயில்கள், கோட்டைகள். அப்போ மலைக்கோயில்களுக்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் சூரியனோட நட்சத்திரமான கார்த்திகை உத்திரம் உத்திராடம் அன்னைக்கோ இல்லை ஞாயிற்றுக்கிழமையோ மலைக்கோயில்களை விசிட் பண்ணிட்டு வாங்க. சிவ வழிபாடு செய்யுங்க. எப்போ கோயிலுக்கு போனாலுமே செந்தாமரை மலர்ல இறைவனுக்கு சூட்டுங்க, இறைவனுக்கு கொடுங்க. முடிச்சாச்சு. இப்போ தான் லோட்டஸ் எல்லாம் சீட்ஸ் அழகாக வருது. அந்த மாதிரி தாமரை மலர்கள் உங்கள் வீட்டில் வளர்த்த முடியும். அதாவது தொட்டி மலர்லாம் கட்டி வச்சிருக்கீங்கன்னா, இயற்கையாக இருக்குது அப்படின்னா, தோட்ட மலர் இருக்குன்னா தாமரை மலர்கள் வளர்க்க பாருங்க. தாமிரத்தில் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமோ இல்லை 15 மினிட்ஸ் அட்லீஸ்ட் அந்த தாமிர ஒரு டம்ளர்லையோ பாட்டில் ஏதாவது அவைலபிளாக இருக்குன்னா அதில் தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு அந்த தண்ணியை பருகுங்க. விட்டமின் டி இம்ப்ரூவ் ஆயிரும். சூரியனோட எனர்ஜி படும்போது இம்யூனிட்டிக்கு காரணம் சூரியன் தான். இப்போ ஏதாவது பிரச்சனை முதல்ல ஸ்டெர்லைஸ். இப்போ எப்பேற்பட்ட கடுமையான நோய் வந்தால் ஸ்டெர்லைசேஷன் தானே, ஸ்டெர்லைஸ் தானே ஃபர்ஸ்ட் பண்ணுறோம். ஒரு பொருளை சுத்தப்படுத்தணும்னா ஸ்டெர்லைஸ் பண்ணுறோம். அப்போ நம்மளை சுத்தப்படுத்துறதுக்கு ஹீட் எனர்ஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். அது சூரியன் தான். அதனால தான் இந்த சூரிய எனர்ஜி பண்ணுற மாதிரி கண்டிப்பாக ½ அன் ஹவர் எக்ஸ்போஷர் கொடுக்கணும்னு சொல்கிறது. தாமிரத்தில் தண்ணி சேகரித்து ஒரு அரை மணி நேரமோ ஒரு 20 நிமிஷம் வச்சுட்டு அந்த தண்ணி ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது குடிச்சிட்டு வாங்க. நீங்கள் ரூபி வந்து போடுறது, மாணிக்கக்கல் போடுறது வந்து உங்கள் சௌரியம். முதல்ல மாணிக்க ஒரிஜினல் கிடைக்குமானே தெரியாது. ஸோ அதெல்லாம் நான் வைக்கிறேன். ஆனால் முடிஞ்சால் மாணிக்கக்கல்லோட எனர்ஜி உங்கள் வீட்டில் சுவாமி ஷெல்ஃபில் வச்சுருங்க. கையில் மோதிரமாக போட வேண்டாம். ஸோ இது வந்து டைரெக்டாக நம்ம எனர்ஜியோட பாடியோட கனெக்ட் ஆகக்கூடிய விஷயம். அதனால் பாடியோட கனெக்ட் ஆகிற விஷயத்தை நீங்கள் அப்படி டைரெக்டாக இந்த மாதிரி உடம்புல 24 பேஸாக பட்டுட்டு இருக்கிற விஷயத்த அவ்வளோ சீக்கிரம் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ ஜெம் வாங்கி நீங்கள் வச்சுக்கலாம், சுவாமி ஷெல்ஃபில் வச்சுக்கோங்க. இன்னும் சிலர்லாம் நவகிரக மோதிரமாகவே வாங்கி போடுவாங்க. நல்ல அது வேலை பாதி டூப்ளிகேட் வந்து பிரச்சனைகள் எதுவுமே வேலை பண்ணாது. என்னை பொறுத்த வரைக்கும் வைரத்தை தவிர எது ஒரிஜினல் கிடைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அப்படிதான் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். மாணிக்கம் கம்பல்சரி கிடையாது, கிடைச்சா வச்சுக்கோங்க. சிவ வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நான் சொல்கிறேன், இந்த பேசிக்கில் ஒரு பெரிய பிரம்மபிரயத்தனம் இல்லைங்களா? நீங்கள் ரொம்ப மெனக்கெட்டு கஷ்டப்பட வேண்டிய விஷயம் ஒன்றுமே இல்லை இல்லையா? இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே சூரியனோட காரணம். நிறைய பேர் கவர்மெண்ட் வேலையை பற்றி தான் கேட்டுட்டு இருப்பாங்கன்ட்டு. ஒரு 10 ஜாதகம் வருது அப்படின்னா அதில் 6 ஜாதகம் நிச்சயமாகவே வேலையை பற்றி கேட்கும்போதே யூபிஎஸ்சி எழுதுறேங்க, சிவில் சர்வீஸ் எழுதுறேங்க, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை பற்றியும் கவர்மெண்ட் ஜாபை பற்றி தான் பேசுவாங்க. நிச்சயமாக கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு உங்களோட இந்த குவாலிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. சூரியன் வந்து டிப்ளமேட்டிக்காக ஒரு விஷயத்த எடுத்து செல்லக்கூடியது. அங்கே அராஜகம் வராது. அராஜகம் வந்து நெகட்டிவ் சூரியன், அடக்குமுறை வந்து நெகட்டிவ் சூரியன். சூரியன் ராஜா அப்படி ராஜா கிட்ட போனால் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். ஒரு போர் நடக்குது, ஒரு நாட்டு மேலே படையெடுக்கிறாங்கன்னா முதல்ல சோல்ஜர்ஸ் எல்லாம் போவாங்க, பிரசன்னாதிபதி லீட் பண்ணிட்டு கொண்டு போவாங்க. ஃபைனலாக தானே ராஜாவோட என்ட்ரி வரும். ஸோ அந்த மாதிரி நம்மளை பாதுகாப்பார் அப்படின்னா அரசன் தான் நம்மளை பாதுகாப்பா அப்படிங்கிறதா மக்களோட நம்பிக்கையாகவே எப்போவுமே இருக்கும். அரசியல் நம்ம இப்போ யார் பிரசிடென்ட்டை தான் நம்புவோம், பிரைம் மினிஸ்டர் நம்புவோம், இவங்க தான் நம்மளை காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு தான் மக்கள் நம்புவாங்க. அப்போ ஒருத்தரை காப்பாற்றக்கூடிய ஒரு உயிர் எடுக்கக்கூடாதுங்கிறத தான் நான் சொல்கிறது. லாஜிக்காக உங்களுக்கு நான் மீட் பண்ணுறதுக்காக இதை நான் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ ஸோ உயிர் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணம் இது. சூரியன் இஸ் ப்ரொடெக்டர், லைஃப் சேவர், நாட் லைஃப் டேக்கர். ஸோ ஒரு விஷயத்தை டிப்ளமேட்டிக்காக உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுது. ஒரு மேனேஜரல் ஸ்கில்ஸ் உங்கள்கிட்ட நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறீங்க. அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணாமல், கமாண்ட் பண்ணாமல் உங்களால் ஒருத்தர் ஒரு வேலையை செய்ய வைக்க முடியுது அப்படின்னா, உங்களோட அந்த குவாலிட்டி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா சூரியன் உங்களுக்குள்ள பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகுதுன்னு அர்த்தம். ஒரு 15 பேர் 20 பேர் கொண்ட மக்களை ஒரு டீமை, ஒரு கூட்டத்தை உங்களால் வழிநடத்தி செல்ல முடியுது அப்படின்னா சூரியனை நீங்கள் பாசிட்டிவ் ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த குவாலிட்டினா சிடுசிடுன்னு விழுந்தோம்னா, அராஜகம் பண்ணி ஒரே அராட்டே பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளை யாருக்குமே பிடிக்காம போயிடும் இல்லைங்களா? அப்போ பிடிக்காத அரசியல்வாதி, பிடிக்காத அரசியல் தலைவர் மாதிரி நம்ம ஆயிடும். பிடிக்காத மேனேஜர், பிடிக்காத சூப்பர்வைசர், பிடிக்காத பாஸ். அப்போ கீழே இருக்கிறவங்களோட கோஆபரேஷன் நமக்கு எப்படி கிடைக்கும்? வீட்டுக்குள்ளே நம்ம சூரியன் நெகட்டிவ் ஆக்டிவேட் ஆகிட்டு நம்ம அக்ரெசிவாக இருந்தோம், ரொம்ப கமாண்டிங்காக நில்ல காலடியில் கடை அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா அது வந்து நம்மள மேலே எரிச்சல் ஏற்படுத்தக்கூடிய விஷயம். அவங்க நம்மளை பார்த்தா பிரமிச்சு போகணும். சிம்மம் ஒருத்தர் ஜாதத்துல ஸ்ட்ராங்கா இருக்குன்னா, நான் அவங்க நடந்த எப்பேற்பட்ட கூட்டத்தில் பண்ணாலும் சரி, ஒருத்தங்க ஜாதத்துல சிம்மம் கெத்தா இருக்கு அப்படின்னா அந்த ஆளை கெத்தை பத்தி தான் கண்டுபிடிச்சிருவேன். அந்த நபரோட கெத்தை வச்சு சிம்மம் பலமா இருக்கு, செவ்வாய் பலமா இருக்காங்கிறத அவங்க நடவுடைய பாவனை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சிம்மம் கெத்தா இருக்கு அப்படின்னா
அவங்க அந்த நேர்கொண்ட பார்வை, அந்த பீகாக் மாதிரி இப்படிதான் அவங்க இப்படி போகும். உண்மையை சொல்லப்பட இப்படி இருக்கும். ஒருத்தரோட கழுத்து இப்படி இருக்கு அப்படின்னாலே அவங்க சிம்மம்னு அர்த்தம். நெஞ்ச விரிச்சாங்கன்னா செவ்வாய்னு அர்த்தம். ஸோ அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து சூரியன் கொடுக்கும். அந்த ஒரு கெத்து ப்ரௌட் பீகாக்னு கூட சொல்றேன் நான் கிண்டல் அடிக்கும்போது. இந்த மாதிரி ஒருத்தருக்கு அவங்க இப்படி நிமிர்ந்த பார்வையோட இருப்பாங்க, இப்படிதான் பார்ப்பாங்க. ரொம்ப எல்லாம் பார்க்கறதுல வளைஞ்சு கொலைஞ்செல்லாம் பேச மாட்டாங்க. ஆனால் பார்த்தா ஒரு ஜென்டலான ஒரு ஸ்மைல் பண்ணுவாங்க. பர்ஃபெக்டாக தெரிஞ்சு போயிருக்கு சிம்மத்தில் ப்ராமினென்ட்டான ஒரு பிளானட் இருக்கு, இல்லை லக்னமோ சந்திரனோ லக்னாதிபதியோ சிம்மத்தில் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி தெளிவாக தெரிஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணீங்கனாலுமே உங்கள் சூரியன் உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த சூரியன் பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆயிடும். ஸோ ஒரு கிரகத்தை பற்றி 1 மணி நேரம் நம்ம பேசலாம். ஆனால் நான் சொன்ன அந்த கிரகத்தோட காரகத்துவங்கள் என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் நான் ஒரு 2-3 மினிட்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அரசு வேலை வேணுமா, நீங்கள் ஒரு உயர் பதவி அடையணுமா, உயர்ந்த ஸ்டேட்டஸ் எட்டணுமா, உங்களை நிறைய பேர் பிரமிப்பாக உங்களை பார்க்கணுமா, மரியாதையோடு உங்களை நடத்தணுமா, பவ்யமாக உங்கள்கிட்ட நடக்கிறது வேற, உங்களை மரியாதையோடு பார்க்கறது வேற, உங்கள்கிட்ட பவ்யமாக ஒருத்தர் நடக்கணுமா, உயரதிகாரிகள் உங்களை டார்ச்சர் பண்ணாமல் இருக்கணுமா, கூட வேலை பண்ணுறவங்க கான்ஸ்பிரசிக்குள்ளே நீங்கள் சிக்காமல் இருக்கணுமா, நிச்சயமாகவே சூரியனுடைய இந்த ரெமெடி அவசியமானது. கடைப்பிடிங்க. விஷன் ப்ராப்ளம் இம்ப்ரூவ் ஆகணும், ஸ்பைன் ஸ்ட்ரெயிட் ஆகணும் அப்படின்னாலும் இதை ஒரு முக்கியமான விஷயம் விட்டுட்டு யோகா கம்பல்சரி. ஸ்பைனுக்கு வேறு என்ன ரெமெடி உங்களுக்கு இருக்கும்? ஸோ மார்னிங் ஒரு 20 மினிட்ஸ், நைட் ஒரு 20 மினிட்ஸ் யோகா கம்பல்சரி பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு பாடி ஃப்ளெக்ஸ் ஆகிடுச்சுன்னா 15 மினிட்ஸ் பண்ணால் கூட மோர் தென் இனஃப். ஆனால் தவறாமல் செஞ்சுட்டு வாங்க. உங்களோட என்டையர் அவுரா கிளென்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டெப்ஸ் ஒவ்வொன்றா ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 போட்டு வாங்க. யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக அந்த வேலையை செய்வீங்க. நம்ம ஆளுங்க இருக்கீங்க, நீட்டாக என்னெல்லாம் டு ஆக்டிவேட் சன் பாசிட்டிவ் வே அப்படின்னு போட்டு தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ இல்லை ரெண்டுலையுமே யாராவது ஒருத்தர் எழுதுங்க. உங்கள் கமெண்ட்டை நான் பின் பண்ணிடுறேன். ஸோ என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும், 1, 2, 3, 4, 5 டைப் பண்ணிட்டு வாங்க. டைப் பண்ணி யாராவது ஒருத்தர் கமெண்ட்டில் இது பண்ணுங்கள். நான் அந்த கமெண்ட் பின் பண்ணுறேன். நிறைய பேருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். ஆஸ்ட்ரோ பிறந்த அகெயின் ஃப்ரம் கோயம்புத்தூர். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையும் எங்கு மொங்குக. May the universe shower abundance upon you and your family members. Grow more in all aspects and grow more compassionate.